Watch full episodes on Jio Hotstar. எல்லாரையும் வெளியே தூக்கி போடு. ரொம்பவே கரெக்டா சொன்ன கசித்தாரா. ஐயோ ஐயோ அப்பா என்ன நடக்குதுன்னே தெரியல. சூப்பரா இருக்கு. உங்க எல்லாரையும் நான் நினைச்சிட்டேன். இப்போ காய வச்சிருக்கேன். தேங்க்யூ சார், நாங்க மொத்தமா காஞ்சு போயிட்டோம். இவங்களுக்கு சூப்பு கொடு. சரி மைட்டி மேக்னெட்டோ. இப்போ நாங்க பண்ணிருக்கிற சுவையான சூப்பை டேஸ்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா. ஆஹா, பிரமாதம். இது வந்து ஒரு வாசனை சும்மா ஜம்முட இருக்கு. எங்களுடைய சூப் எப்படி இருக்கு? நான் என்னுடைய 20 வருஷம் அனுபவத்துல இந்த மாதிரி ஒரு சூப்பை குடிச்சதே இல்ல. இதுல நல்லா கிறிஸ்பியா கடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கீங்களே, அது சும்மா வாயில போட்ட உடனே அப்படியே கரைஞ்சு போயிடுது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ். லிசர்ட் டெயில் சூப்ல மவுண்டன் ஸ்பைடர்ஸ் லெக் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். உங்களுக்கு என்னுடைய சூப்பு பிடிக்கலையா? இவங்க சூப்புலயே போட்டுடு. இவங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் ருசிக்கிறேன். நல்லா இருக்கு சூப்பு, நல்லா சூப்பரா இருக்கு. ஆமா பிடிச்சிருக்கு. ஆமா, எனக்கும் தான் பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் ஏன் இந்த விஷயம் எங்க யாருக்குமே தெரியல அப்படின்னு தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து கத்தணும். லிசர்ட் டெயில் சூப்பு எவ்வளோ டேஸ்டா இருக்கு. அதோட கிறிஸ்பி ஸ்பைடரோட லெக்ஸ் ரொம்ப கிறிஸ்பியா டேஸ்டா இருக்கு. நான் தான் சொன்னல, சூப் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த சூப்புல ஒரு புது டேஸ்ட் வருது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு புதுசா நீ எந்த மசாலாவை போட்ட? இந்த ஹியூமன் சூப்ல விழுந்துட்டாங்க. அது இவங்க உடம்போட ஸ்மெல்லு தான். வாவ், இவங்க உடம்போட ஸ்மெல் இவ்வளவு டேஸ்டா இருக்கா? அப்போ உடம்பு எவ்வளவு டேஸ்டா இருக்கும். நாளைக்கு சூரியனை இங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்களை என்னுடைய சூப்புல நீ கலந்து கொடு. நாளைக்கு நான் கொண்டாடுவேன். ஒவ்வொருத்தரையா நான் சூப்புல போட்டு சாப்பிடுவேன். இங்க பாரு மேக்னாத்தார். மேக்னத்தார் இல்ல, மைட்டி, ஆல் மைட்டி மேக்னத்தார்னு கூப்பிடு. அதான் சொல்ல வந்த மைட்டி மேக்னாத்தார். இந்த 3 மட்டும் இல்லைன்னா எங்க உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா இறந்துருவாங்க. அதனால நாங்க இந்த 3 சீக்கிரமா எங்களுடைய உலகத்துக்கு எடுத்துட்டு போயே தீரணும். அதோட நாங்க போட்டு பார்த்தோம். ஒரு தடவை நாங்க முடிவு எடுத்துட்டா அதுக்கப்புறம் எங்களோட பேச்ச நாங்களே கேட்க மாட்டோம். தடுக்க முடிஞ்சா நீ தடுத்துக்க. இதுதான் உங்களுக்கு கொடுக்கிற சேலஞ்ச். இவளோட குட்டி குட்டியா இருக்கிற இந்த மோட்டு பப்ளு எனக்கு சேலஞ்ச் பண்றீங்களா? சேலஞ்ச் அக்செப்டட். அப்போ நான் சூரியனை இங்க கொண்டு வந்து என்னுடைய மகுடத்துல நான் சூட்டிக்க போறேன். இது நான் உங்களுக்கு கொடுக்கிற சேலஞ்ச். முடிஞ்சா தடுத்து பாருங்க. யூ வைசர், நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேனோ? நீங்க மவுண்ட் ஆஃப் மிஸ்டிக்கல் பவருக்கு போய் பஞ்ச சக்திகளின் பவரை பெற்றுட்டீங்கன்னா உங்களால சூரியனை கூட கட்டுப்படுத்திட முடியும். ஆனா இது எல்லாம் நீங்க காலையில தான் பண்ணணும். நாளையில இருந்து அடுத்த 100 வருடங்கள் அந்த பவர் எதுவும் உனக்கு ஒன்னா கிடைக்காது. நாளைக்கு நான் பஞ்ச தத்துவ பவர்ஸ அடையதா போறேன். அப்புறம் சூரியனை இங்க கொண்டு வருவேன். என் மகுடத்துல நான் சூடிப்பேன். அப்போதான் பூமி மொத்தமா ஒரு செகண்ட்ல அழிஞ்சிடும். அப்புறம் எந்த மனிதர்களும் இங்க வந்து நமக்கு தொல்லை கொடுக்க மாட்டாங்க. இவங்களை சிறைப்பிடிச்சு வைங்க.
முட்டா பசங்க 3 வாங்கிட்டு போக வந்திருக்காங்களா? டேய் பத்துமே இங்க இருந்து நம்ம எப்படியாவது வெளியே போகணும். நாம இங்க இருந்து எப்படியாவது நம்மளோட மூளை கொண்டுட்டு போகணும். சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஜெயில கெட்டியா தள்ளுங்க. தள்ளுங்க. நல்லா தள்ளுங்க. அதான் அமைதி போட்டி. இல்ல சார் யாரும் விடாதீங்க. இன்னும் நல்லா தள்ளுங்க. உங்களுடைய முழு பலத்தை காட்டுங்க. சீக்கிரம் நல்லா தள்ளுங்க. அப்பதான் வெளியே போக முடியும். எனக்கு ஜாப் இருக்கு. மெதுவா நடந்து வாங்க. யாரும் சத்தம் போட்டுறாதீங்க. கஜா கஜா எல்லாரும் ஒன்னா அப்படியே வாங்க. சீக்கிரம் வாங்க. சீக்கிரமா வந்து அந்த கிரீடத்தை எடுக்கலாம். அந்த கிரீடம் எங்கடா இருக்கு? அங்க பாருங்க அந்த கிரீடம் அங்கதான் இருக்கு. நமக்கு என்ன ஆனாலும் சரி நாம அந்த கிரீடத்துல இருக்கிற மூணை நம்ம உலகத்துக்கு எடுத்துட்டு போயே ஆகணும். கஜா கஜா எடுத்துட்டு போடலாம். ஆனா அது எப்படியா மறுபடியும் பெருசாக்கி வானத்துல விடுறது? ஒரு டைம்ல ஒரே வேலை தான். மத்த விஷயங்களை அப்புறமா பேசலாம். நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க. நாங்க 2 பேரும் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறோம். சீக்கிரம் வா. எஸ். சீக்கிரம் மேலே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யார் அது? கொரட்டை விட்டு தூக்குப்பா. பெங்களூர் தார் பிரதார் நல்லா கொரட்டை விட்டு தூக்கு. சபாஷ் மோட்டு. ஐயோ மோட்டு பத்துலும் என்ன பண்றீங்க? வாங்க நாம இங்க போகலாம். வாங்க வாங்க சீக்கிரமா வாங்க. கஜா கஜா என்னோட 20 வருஷம் அனுபவத்துல நான் இந்த மாதிரி குதிரை சவாரி பண்ணதே இல்ல. எதுக்குடா திடீர்னு ஸ்டாப்னு சொன்னேன்? நம்ம கிட்ட இப்ப அவ்வளவு நேரம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். போட்டு வா நம்ம உடனே 3 அதோட இடத்துக்கு அனுப்பி வச்சிடலாம். ஓகே பத்துலு. மூணை மறுபடியும் அதோடைய ஒரிஜினல் ஸ்டைலுக்கு மாத்தி அதோடைய இடத்துக்கு அனுப்பிடு. என்னுடைய மூன் உங்களோட நான் இப்ப விட போறது இல்ல. என்னுடைய நம்மளுடைய மூணு தப்பிச்சிருச்சு. என்னுடைய உங்களை விட மாட்டேன். நசுக்க போற என்னுடைய மூணை என்கிட்ட இருந்தே பறிச்சிட்டீங்க. இப்ப உங்களுடைய அழிவு நிச்சயம். இனிமே ஒன்னால தப்பிக்க முடியாது. முள்ளு குத்துருச்சு. மேக்னத்தோர் அவங்கள விட்டுடு. மூன் போச்சுன்னா பரவாயில்ல, அதோ சன் வந்துருச்சு. நீ போய் அத புடி. தேங்க்யூ. இத நான் மறந்தே போயிட்டேன்.
இன்னைக்கு சும்மா மேகனத்தார் நீ கூப்பிடுற. மைட்டி மேகனத்தார்னு யார் கூப்பிடுவாங்க? ஐயோ சீக்கிரம் கேட்டு ஓடி போங்க. ஓடுங்கப்பா. இந்த பூமி வாசிகளை விடாதீங்க. அது வரைக்கும் நான் சொன்ன திருட பாக்குறேன். என்னையா கிண்டல் பண்றீங்க? விட மாட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் என்னுடைய வேட்டை. உனக்கு எங்கிருந்து தைரியம் வந்தது? ஏன் இறையை நீ பறிக்க கூடாது? மைட்டி மேக்னத்தார் விடக்கூடாதுன்னு நீங்க தான் சொன்னீங்க. விடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அவங்கள ஓட விடக்கூடாது. சிறையில புடிச்சு வையுங்க. ஓகே மைட்டி மேக்னத்தார். இப்போ எங்க போயிடுவீங்க? என்னால வெறும் வயத்துல எதையுமே யோசிக்க முடியல. நீ தாண்டா எதா யோசிக்கணும். ஐடியா சிங்கம் சார். உறிஞ்சரிச்ச பத்தலு. எஸ் go. சீக்கிரம் கவர் த சண்டே. ஓகே சிங்கம் சார். இப்போ சன் எனக்கு சொந்தம். இப்ப யாரு என்ன மந்திரம் பண்றாங்க? நான் உங்களை விட போறது இல்லை. இப்ப நானும் உன்னை விட போறேன். மோட்டு இவன் கூட நேரா போய் சண்டை போட முடியாது. இவனை மாதிரி சைஸ்ல பெரியவன் ஆயிட்டு சண்டை போடு. பத்துரு சின்ன வயசுல இருந்தே நான் பெரியவனாகணும்னு சொல்லி ஆசைப்பட்டவன்டா. ஆனா இப்ப என்னால பெரியவனாக முடியாது. நீ என்னப்பா, நான் அதை சொல்ல வரல. நான் இத பத்தி தான் பேசுறேன். அட என் தம்பி, என் நண்பா பத்துல நீ பெரிய ஆளுப்பா. என் தம்பி மோட்டுவை நீ பெரிய ஆளாக்கி விட்டுருப்போ. ஓகே டாக்டர் ஜெட்கா. இப்ப பார்த்து இது வேற வேலை செய்ய மாட்டேங்குது. உங்களுக்கு இவ்வளவு தைரியமா? மல்டி மேக்னத்தோர் கிட்ட மோதி பாக்குறீங்களா? உங்களை உயிரோட நசுக்கிடுவேன். விட்டுடு, அவனை கீழே இறக்கி விட்டுடு. மேக்னோத்தார் என் ஃப்ரெண்டை விட்டுடுப்பா. என்ன வேணா சாப்பிடு மேக்னோத்தார். வேண்டாம் மோட்டு. நான் உன்னையும் சாப்பிடுவேன் மோட்டு, உன்னையும் உன் ஃப்ரெண்டையும் சாப்பிடுவேன். ஆனா இந்த பத்துலுக்கு அப்புறம் இல்ல, முதல்ல நீ என்ன சாப்பிடு, அதோட என் ஃப்ரெண்டையும் எதுக்காக நீ இப்படி இறுக்கி பிடிக்கிற? விடு, விட்டுடு. இல்ல மேக்னோத்தார், அவனை விட்டுடு. பத்துலு, என்னுடைய ஃப்ரெண்டை மோட்டு காப்பாத்து. காப்பாத்துங்க. பத்துலு. சபாஷ் மோட்டு. இப்ப நடக்க போற வேடிக்கையை மட்டும் கவனி. அவங்கள விடாதீங்க. மோட்டு பாத்துடலாமா? அட என்னப்பா இப்படி நடக்குது?
முடியலையே, விட்டுறேன். ஐயா, அத்தோ. போட்டு கேளு, அவனை எதிர்த்து நில்லு. அவங்க ரெண்டு பேரையும் அழிச்சிடு. பத்தலும் இந்த மருந்து சரியாவே வேலை செய்ய மாட்டேங்குதுடா. எது எப்படியோ நீ சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி அதை பயன்படுத்தி சண்டை போடு. ஒரு மிதி மிதிச்சா போதும் நசுங்கிருவீங்க. எங்க போனாங்க? எங்க இருக்காங்க? இது யாரோட கை? எனக்கு 4 கையா? அது ஏன் கைப்பா? அட, நீ எங்க போன? என் கூட கண்ணா மூச்சு விளையாட்டுலாம் வேண்டாம். என் கண்ணு முன்னாடி வா. இப்ப நான் விளையாடுவேன். விட மாட்டேன் மோட்டோ. என்ன தோக்கடிக்க போறியா? இப்ப என்னுடைய ஆட்டத்தை கவனி. வந்துகிட்டே இருக்க மேக்னாத்தார். நாங்க தோத்து போகவே மாட்டோம். என்ன பாக்குறீங்க? இவங்களை அழிக்காத வரைக்கும் ஓய கூடாது. அடிச்சுட்டே இருங்க. இப்ப என்னதான் செய்யணும்? என்னாச்சு? உங்களோட வேட்டை தானே, நாங்க ஏதாவது பண்ணா கோபம் வரும். இனிமே நான் மறுத்தாலும் நீங்க நிக்க கூடாது. நீங்க அடிச்சுக்கிட்டே இருங்க. இந்த மைட்டி ஆல் மைட்டி மேக்னத்தோருடைய கட்டளை. அதுக்குள்ள இந்த சண்டை நான் கைப்பற்ற பாக்குறேன். விட போறதில்ல. நில்லுங்க, நில்லுங்க. நீங்க என்ன பண்றீங்க? அட என்ன இது? என்ன ஆனாலும் நிறுத்த கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. மைட்டி ஆல் மைட்டி மேக்னத்தாருடைய கட்டளையை நிறைவேற்றுங்க. 10 ரூபா தாக்குங்க. வா வா வா. கிண்டலா பண்ற? இப்ப இங்க பாரு. அடிச்சிட்டானுங்களே. இதோட இங்க இருக்கேன். உங்களை யார் அடிக்க சொன்னா? யார் அடிச்சிட்டு இருக்கீங்க? இப்படி ஒரு தாக்குதலை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அச்சச்சோ, என் முதுகு. எங்கே போச்சு? என் இடுப்பு உடைக்கிறானுங்களே. என் காலு போச்சு. என் உடம்புல ஒரு இடத்த கூட விட்டு வைக்கலையப்பா. ஆனா இங்க கவனிங்க, கொஞ்சம் இங்க. இதுக்கு மேல என்ன அடிக்காதீங்க. போது நிறுத்துங்க. என் கட்டளைக்கு நீங்க பயந்து ஆகணும். போதும், எல்லையே மீறி போறீங்க. வேண்டாம் 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 வேண்டாம். சாரி. Yes, yes.
இது சின்னதாகட்டும், ரொம்பவே சின்னதாகட்டும். மேக்னோதார் அவர்களே, மைட்டி ஆல் மைட்டின்னு யாரு சொல்லுவாங்க? என்ன குணப்படுத்துங்க. இப்ப நீ வந்து ஆல்மைட்டி மேக்னோதார் கிடையாது, நீதான் லிட்டில் மேக்னோதார். தேங்க்யூ வெரி மச் மோட்டு பத்லு சார். இன்னைக்கு நாங்க உங்களால தான் இந்த மேக்னத்தார் பிடியில இருந்து தப்பிச்சோம். ஒரு விஷயத்த மறக்கவே கூடாது, இந்த கொம்பு தவறானவங்க கைக்கு போயிடவே கூடாது. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கொம்புல எந்த ஒரு பவரும் கிடையாது. ஓ சரி, அப்ப இந்த சின்ன மேக்னத்தார என்ன செய்யறது? இந்த குட்டி மேக்னோதார ஒரு சின்ன பாட்டில்ல போட்டு கைது பண்ணி வச்சிடலாம். என்ன வேண்டாம். ஓடுப்பா, ஓடு, ஓடிடு, ஓடு 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 ஓடு. டேய் மேக்னோதார், உன்னுடைய பாட்டிலை எடுத்துட்டு போயா. அட என்ன வெளியே எடுங்கல. என்ன கைது பண்ணணும்னா ஏதாவது பெரிய பாட்டில்ல கைது பண்ணுங்க, மானவே போகுது. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.